ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நம்ம ஃபுல் யூனிட்டுமே முடிச்சாச்சு எல்லாமே. அதுல நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த ஒரே வீடியோல நம்ம இதுல பார்க்கலாம். ஆனா இதுல வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே அந்த யூனிட்ல ஒவ்வொரு டாபிக் நான் கான்செப்ட் சொல்றப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்பிளனேஷனோட நான் கிளியரா கொடுத்துருக்கேன். இதுல வந்து நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கொஸ்டின் சொல்றேன், நீங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் அடுத்தது ஆன்சர்ஸ் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வாட் இஸ் த பிரைமரி ஈக்குவலன்ட் ஆஃப் த டெசிமல் நம்பர்? 28க்கு 10 அப்படிங்கிற பேஸ் 10 வச்சு நமக்கு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு பிரைமரி பைனரி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம் சிம்பிளா இருந்துட்டே சிம்பிளா ஸ்டார்டிங் வித் சிம்பிள் ஈஸி கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. நான் கால்குலேட் பண்ணி ஆன்சர் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் காமிக்கிறேன். ஐ திங்க் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆன்சர் இஸ் பி 1110. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க மிஸ் ஆயிடுச்சு. நம்ம 2ஆல டிவைட் பண்ணிட்டே வரும். சோ 2ஆல டிவைட் பண்றப்போ நமக்கு உங்களுக்கு ஆன்சர் 1100. ஏன்னா நமக்கு இது வந்து என்னது, டெசிமல் நம்பர் கொடுத்திருக்காங்க, பைனரி கேட்டிருக்காங்க. டெசிமல் டு பைனரி. சோ டிவைட் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் நம்பர்? சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 2F16 கொடுத்திருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வர்ஷனுக்கு எல்லாமே நம்ம ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அதுல எல்லாமே டீடைலா எப்படி கன்வர்ஷன் பண்றது, ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து டெசிமல் கன்வர்ஷன். எஸ், 47. சோ நம்ம என்ன பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல்ங்கிறப்போ 16 பவர்ல நம்ம போடணும். அதே டெசிமல்னா டிவைடட், டெசிமல்ல இருந்து என்ன கன்வெர்ட் பண்ணாலும் டிவைட்ல போடணும். இது வந்து மல்டிபிளிகேஷன்ல போடணும். சோ 2Fங்கிறப்போ நமக்கு என்னது, 16 பவர் -1 and 16 பவர் 0. சோ இந்த 0னா எனிதிங் பவர் 0 1. சோ 15 into 1 15 plus 2 into 16 equal to 32. சோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 47. சோ ஆன்சர் இஸ் 47. நான் எப்பயும் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாலாம் தரமாட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கான வீடியோ நான் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்றப்பயும் உங்களுக்கு வந்து பண்ணியாச்சு. அந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வீடியோ நெக்ஸ்ட், கன்வெர்ட் ஆக்டல் நம்பர் டு டெசிமல். சோ ஆக்டல் கொடுத்துட்டாங்க, டெசிமல் கண்டுபிடிக்கும். சோ ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். இப்பதான் சொன்னேன், எதுவுமே டெசிமல்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணி போடுவோம் அதனோட பேஸ் வேல்யூ வச்சு. அதே டெசிமல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இந்த ட்ரிக்கை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆக்டல் டு டெசிமல்ங்கிறப்போ ஒரு நிமிஷம் டைம் ஆகும். யா கரெக்ட், 15 is the answer. So 17 வந்து 8 பவர் 0 அப்புறம் 8 பவர் 1 அப்படின்னு வச்சு போடுவோம். அப்படிக்கப்போ இது வந்து 7 8ங்கிறப்போ 15 ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாங்களா? Which number system uses exactly 8 different digits? அதாவது எக்ஸாக்டா 8 டிஃபரெண்ட் டிஜிட்ஸ் வர நம்பர் சிஸ்டம் எதுன்னு கேக்குறாங்க. பைனரியா, டெசிமலா, ஆக்டலா, ஹெக்ஸாடெசிமலா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர்
செக் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுல இவ்வளவு டைம் எடுத்துக்க கூடாது. எஸ், கரெக்ட், ஆக்டல். பிகாஸ் நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெசிமல்ங்கிறப்போ 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஸோ 9 இதுல வந்து 10 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஜீரோவே சேர்த்துனா நமக்கு என்ன ஆகும்? 10 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதே பைனரி பாத்தீங்கன்னா 0 1 தான் இருக்கும். அப்ப 2 டிஃபரெண்ட் நம்பர்ஸ். அண்ட் ஹெக்ஸா டெசிமல் பாத்தீங்கன்னா 0 to 9 10 இருக்கும், கமா A to F 5 இருக்கும். ஸோ 15 நம்பர்ஸ் வரும். இது மட்டும் 15 வரும். ஸோ எக்ஸாக்டா இங்க கீவேர்டே அதான். எக்ஸாக்டா 8 டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ நமக்கு எது வரும் அப்படின்னா ஆக்டல். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கு. 0 to 7. நெக்ஸ்ட், if p q r are boolean variable, then நமக்கு p plus q bar, p q bar and p bar, p r, p bar q bar plus q bar. இத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனா என்ன வரும்? சிம்பிளை பண்ணுங்க. பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. ஈஸியா ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கனாலும் வரும். இல்ல டைரக்டா நீங்க நார்மல் மேத்ஸ் கால்குலேஷன்ஸ்ல போடுவீங்களே அவ்வளவு மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். சோ இது அடுத்த கான்செப்ட். எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் நம்பர்ஸ் சிஸ்டம்ஸ், அதுல இருந்து பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது. அதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட், இடியம் கோஆர்டினேட், ஐடென்டிட்டி லா, நிறைய லாஸ் இருக்கு. அந்த லாஸ்ல நம்ம அப்ளை பண்ணோம்னா சீக்கிரமா சிம்பிளை பண்ணிடலாம். ஐ திங்க் சிம்பிளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த ஆன்சர் இஸ் பி கியூ பார். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்ட்டு. ஓகேங்களா? The Boolean function x bar y bar plus xy plus x bar y is equivalent to, இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலன்ட்னு கேட்டிருக்காங்க. x bar plus y பாரா, x plus y ஆ, x plus y பாரா, x bar plus y ஆ. சோ இத சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, செக் பண்ணலாங்களா? எஸ், எக்ஸ் பார் பிளஸ் ஒய். ஏன் அப்படின்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பாரா. அப்ப இதுல இருந்து நம்ம காமனா என்ன இருக்கு? எக்ஸ் எடுத்தாச்சு. எக்ஸ் எடுத்துட்டோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பார் வந்து என்ன நமக்கு என்ன வரும்? 1. சோ அதனால ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். சோ எக்ஸ் பார் ஒய் பார் பிளஸ் ஒய் இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஷார்ட்கட். அந்த லாஸ் ஒன்னு இருக்கு. அந்த லா வச்சு நம்ம இங்க போட்டுருக்கோம். எக்ஸ் பார் பிளஸ் ஒய், அதாவது இப்படி வரும். a பிளஸ் a பார் b பார் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா a பிளஸ் b பார். ஓகேங்களா? இந்த லாஸ் வச்சுதான் இங்க எழுதியிருக்காங்க. அல்லது இப்படி வரும் உங்களுக்கு a பிளஸ் a பார் b is equal to a பிளஸ், இந்த லாஸ் வச்சு இங்க எழுதியிருக்காங்க. இத நான் பூலியன் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல தெளிவா எல்லா லாஸும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், இங்க லாஜிக் சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க. அந்த லாஜிக் சர்க்கியூட்ல என்ன ஆன்சர் வரும்? கியூட அவுட்புட் என்னன்னு கேக்குறாங்க. அதனால என்ன கேட்டுன்னு தெரியுமா? NAND கேட். இத வந்து கான்செப்ட் வித் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாக்குறப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இதுல கொடுக்கல. எஸ், ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் இஸ் சி, ஏபி பிளஸ் பி சி பார் பிளஸ் பி டி பார். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் டிசி வருது. சோ அதனோட ஹோல் பார் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் NAND கேட்டுங்கிறப்போ நமக்கு அப்படிதான் வரும். அந்த அண்டோட நாட் சேர்ந்ததுனால. அதே மாதிரி இங்க
இங்க எக்ஸ்ட்ராவா நமக்கு இங்க ஒரு இது வருது, பி வருது. இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல சி டி பார் வருது, அது பி, அதனோட ஹோல் பார் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்து இது ரெண்டும் இங்க பி வருது, இங்க ஏ வருது. சோ ஏ பி ஹோல் பார் போட்டிருக்கோம். இதனோட AND கேட் பாக்குறப்போ உங்களுக்கு இதனோட வேல்யூ இதனோட வேல்யூ ஹோல் பார் வரும். இடத்துல ஹோல் பார். சோ அது எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் சி. இதுக்கான ஸ்டெப்ஸ் இங்க கொடுத்திருக்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது தப்பா இருக்கு அப்படிங்கிறப்போ இதை செக் பண்ணி. நெக்ஸ்ட் இதுவும் லாஜிக் கேட் தான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the inverter and or gates have delay 6, 10 and 11 nanoseconds. Assume that wire delays are negligible. What is the duration of clutch for Q before it becomes a stable? ஸ்டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளச் ஆகுது. ஸோ எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இன்வெர்டருக்கு நமக்கு 6 நானோ செகண்ட்ஸ் ஆகுது, அண்டுக்கு வந்து 10 நானோ செகண்ட்ஸ், அண்ட் ஆருக்கு வந்து 11 நானோ செகண்ட்ஸ். ஸோ அண்ட் இன்வெர்டர்னா என்னது, நாட் கேட். ஸோ நாட் கேட்க்கு என்ன செகண்ட்ஸ் வந்து 6 நானோ செகண்ட்ஸ் டிலே ஆகுது. அடுத்தது அடுத்தது என்ன 10, அண்ட் கேட்டுக்கு 10 நானோ செகண்ட்ஸ், அண்ட் ஆர்க் கேட்டுக்கு வந்து 11 நானோ செகண்ட்ஸ். அப்ப கியூ ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கிளச் வந்து எவ்வளவு நேரம் டிலே ஆகுதுன்னு கேக்குறாங்க. 5 ஆர் 11 16 17. ஓகே, ஆன்சர் செக் பண்ணலாங்களா? எஸ் 5. பிகாஸ் எதனால அப்படின்னா டோட்டலா வந்து 16 நானோ செகண்ட்ஸ் ஆகும். அதுல நம்ம என்ன சொல்றாங்க, எக்ஸ்ஆர் கேட் ஆல்ரெடி நம்ம 5 நானோ செகண்ட்ஸ் ரெண்டையும் கூட்டினா 10 பிளஸ் 6 16 வரும். இங்க வந்து 11 வருது. சோ இது ரெண்டையுமே நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 16 மைனஸ் 11 பண்ணீங்க அப்படின்னா 5 வரும். சோ 5 நானோ செகண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் 7-bit பைனரி டேட்டா கொடுத்திருக்காங்க 10110001. வாட் ஷுட் பி த ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஈவன் பேரிட்டி ஆட் பேரிட்டி ரெண்டு பார்ட்டி பார்த்திருக்கோம். இதுல ஆட் பேரிட்டி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 7-bit டேட்டா கொடுத்திருக்காங்க. இதுதான் டேட்டா, நல்லா பாத்துக்கோங்க. சோ 0 1 இல்ல கேனாட் டிட்டர்மின்னா 7. ஆட் பேரிட்டிக்கு என்ன வரும்? எஸ் கரெக்ட், 1. பிகாஸ் ஆட்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும், ஈவன் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. சோ இங்க எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1 1 2 3 4. சோ 4 ஈவன் நம்பர்ஸ் ஒன்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா பிளஸ் 1 சேர்த்தணும். சோ 1 இஸ் த ஆன்சர். இந்த ஈவனா இருந்தா 0 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். The code in which each successive code word differ from the preceding one in only 1-bit position. சோ சக்சசிவ் கோடோட ப்ரிசீடிங் கோடுக்கும் ஒரே ஒரு பிட் டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கறது என்ன? இதுதான் கீ பாயிண்ட். ஒன்லி 1-bit கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகுதான். அது என்ன கோடுன்னு கேக்குறாங்க. சைக்ளிக் கோடா, பிசிடியா, கிரே கோடா, செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோடா? இதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். ஒன்லி 1-bit கொஸ்டின் வந்து டிஃபர் ஆகுது. சோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். எஸ் கரெக்ட், கிரே கோட். ஏன்னா கிரே கோட் அப்படிங்கிறப்போ நம்ம பைனரி டு கிரே, கிரே டு, இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ரெண்டு டைப்ஸ் பைனரி டு கிரே கன்வர்ஷன் இருக்கு, அண்ட் தென் கிரே டு பைனரி கன்வர்ஷன் இருக்கு. சோ இது ரெண்டு கன்வர்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு பிட் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆயிட்டே வரும். அதனாலதான் இது என்னோட கிரே கோட ஸ்பெஷலே வந்து 1-bit கொஸ்டின் டிஃபரெண்ட் தான். நெக்ஸ்ட். Which of the following code self complementing? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எம்சிக்யூஸ்ல உங்களுக்கு பிஜிடிஆர்பில இந்த மாதிரி நிறைய எல்லாம் வரும். செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் எதுன்னு? XS3 கிரே கோடா, பைனரி கோடா, ஆஸ்கி கோடா? செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் which one is self complementing code? Yes correct, XS3 code. XS3 கோட் தான் வந்து நமக்கு செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட். நெக்ஸ்ட். In BCD code, decimal number 9 is represented
அதாவது 9 வந்து பிசிடி கோட்ல ரெப்ரசென்ட் பண்றோம். பிசிடி கோடோட ஃபார்மேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து 9 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். 1001 41 1010 0110. சோ பிசிடினாவே நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 4 பிட் ரெப்ரசன்டேஷன் அதாவது என்னன்னா 8421 மாடல். கரெக்ட்டுங்களா? சோ 9க்கு என்ன வரும்? டெசிமல் நம்பர் 9க்கு பிசிடி கோடு என்ன வரும்? இந்த வீடியோ பார்க்கலனா கூட இத வச்சு நீங்க சொல்லிடலாம். எஸ் கரெக்ட் 1001. சோ 9ஓட 8421 மாடல் என்ன? இது எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. சோ 9 எது வரும்? 1 1 இது வந்து 001. சோ இட்ஸ் a binary பிசிடி கோட். பிசிடிக்கு என்ன அப்ரிவேஷன்? பைனரி கோடட் டெசிமல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் பைனரி பிசிடியோட அப்ரிவேஷன். நெக்ஸ்ட், which of the following codes is weighted? So non weighted number systemல பார்த்த first concept இதான் நினைக்கிறேன். weighted non weighted codes. binary code, XS3 code, gray code, ASCII code. இதுல எது வந்து weighted? weighted என்னன்னா என்ன மீனிங், நான் weighted கோட்னா என்ன மீனிங் தெரிஞ்சுச்சுன்னா இந்த கேன்சல் பண்ணலாம். ஈஸியா பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட் பைனரி கோட். பிகாஸ் வெயிட்ஸ் வந்து அந்த பொசிஷன் ஒவ்வொரு பிட்டோட பொசிஷனும் வந்து நமக்கு பொசிஷன் வந்து கரெக்டா ஸ்பெசிஃபை ஆயிருக்கு அப்படின்னா அது வெயிட்டட். இது எல்லாமே நான் வெயிட்டட். ஓகேங்களா? ஏன்னா இதனோட பிட் பொசிஷன் இதுதான் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. அதனாலதான் இது நான் வெயிட்டட். நெக்ஸ்ட், டு கன்வெர்ட் XS3 கோட் டு பிசிடி. பிசிடி கன்வர்ஷன் எப்படின்னு தெரியணும். XS3 கோட்னா என்னன்னு தெரியணும். XS3 கோட எப்படின்னா ஒரு டெசிமல் நம்பர், ஐ மீன் பைனரி நம்பர் இருக்கு அப்படின்னா பைனரி ஆர் டெசிமல் பிளஸ் அதோட 3ங்கிற பைனரி 3 கூட்டினா அப்படின்னா ஆட் பண்ணுவோம். எந்த நம்பரா இருந்தாலும் அதை ஆட் பண்ணுவோம். அதாவது XS3னா பைனரினா பைனரியில பிளஸ் 3யோட வேல்யூ என்ன? 0011. இந்த வேல்யூ நம்பர் 3 ஆட் பண்ணுனா கிடைக்கிறது தான் XS3 கோடு. சோ அதுல இருந்து பிசிடி கன்வர்ஷன் பண்ண சொல்லிருக்காங்க. XS3 கோடு இங்க கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து பிசிடி கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? சப்ட்ராக்ட் 0011 ஃப்ரம் ஈச் குரூப்பா, ஆட் பண்ணுவோமா, இல்ல எக்ஸ்ஆரா, இல்ல நோ சேஞ்சா? நான் இதுலயே ஆன்சர் பண்ணிட்டேன். சோ XS3 அப்படின்னா நமக்கு என்னன்னா பைனரியோட 3 ஆட் பண்றது. அப்படி கண்டுபிடிச்சோம்னாவே நமக்கு வந்துடும். சோ பிசிடிக்கு கன்வெர்ட் பண்ணனா இத மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 0 எஸ் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரிஜினல் வேல்யூக்கு வந்துடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்றோம். சோ பிசிடிக்கு வரணும் அப்படின்னா -3 பண்ணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், டெசிமல் 13 கொடுத்திருக்காங்க இன் XS3. இல்ல XS3 வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இப்பதான் முன்னாடி சொன்ன XS3னா +3 ஆட் பண்ணணும். சோ டெசிமல்ல இருந்து XS3 கண்டுபிடிக்கும். எஸ் 1 + 3. அதாவது தனித்தனியா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசிடி ஃபார்மேட்ல எழுதணும். அதுக்கப்புறம் அத வந்து கூட்டி எழுதணும். இப்படி எழுதலாம், இல்லாட்டி இந்த மாதிரி. இப்போ 1 ஆன்சர் வந்து 1000011. நெக்ஸ்ட், டு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஒன்லி தோஸ் லாஜிக் கேட்ஸ் டிசைன் அஸ் யூனிவர்சல் கேட். இது கேட் 2009ல கேட்டது. எந்த செட் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் வந்து யூனிவர்சல் கேட்ஸ் நம்ம உருவாக்க முடியும்? நாட் ஆர் அண்ட் கேட்ஸா, எக்ஸ்ஆர் நார் அண்ட் நேம் கேட்ஸா, நார் அண்ட் நான் கேட்ஸா, எக்ஸ்ஆர் நார் அண்ட் நான் கேட்ஸ். எந்த கேட்ஸ் வந்து யூனிவர்சல் கேட்ஸ்? ஈஸியா சொல்லுவீங்க, நார் அண்ட் நான். யூனிவர்சல் லாஜிக் கேட்ஸ்னா நான் அண்ட் நார் கேட்ஸ். இது கேட் கொஸ்டின். நெக்ஸ்ட்,
இது ஒரு கேட் கொஸ்டின். ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க, டிஜிட்டல் இன்புட்ஸ் எக்ஸ் ஒய் கொடுத்திருக்காங்க அண்ட் இஜட் இஸ் ஏ டிஜிட்டல் அவுட்புட். ஓகே, ஈக்குவலன்ட் சர்க்கியூட். இது எந்த சர்க்கியூட், இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த அவுட்புட் எந்த கேட்டோட சேர்ந்து, எந்த லாஜிக் கேட்டோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நாண்டா, நாரா, எக்ஸ்ஆரா, எக்ஸ்நாரா? ஃபர்ஸ்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணி இங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதனோட ஃபார்மேட் எந்த கேட்டோட ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க என்ன வரும்? எக்ஸ் பார் வரும். சோ இங்க y பாஸ் ஆகுது. அப்ப அண்ட் கேட்டுங்கிறப்போ எக்ஸ் பார் டாட் y வரும். இந்த இடத்துல வந்து என்ன வருது? இது வந்து y வருது. இங்க y, இங்க எக்ஸ், சாரி, இங்க எக்ஸ் வருது, இங்க y பார் வருது. சோ அப்ப என்ன வரும்? எக்ஸ் இன்டூ y பார். சோ அப்ப இசட்ல வந்து என்ன வரும்? எக்ஸ் பார் டாட் y. இந்த ஆர் கேட்டுங்கிறப்போ பிளஸ் வரும். அப்போ எக்ஸ் டாட் y பார். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எஸ், கரெக்ட், எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? The logic circuit shown figure y கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த என்ன வரும்? இதுக்கான அவுட்புட் இப்ப நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம போட்டோம் இல்லையா ஒவ்வொரு ஸ்டெப்பா, அந்த மாதிரி ஸ்டெப் போட்டோம்னா இதுக்கான அவுட்புட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல இது என்னென்ன கேட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நாண்ட், இதுவும் நாண்ட். சோ எல்லாமே நாண்ட் கேட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஏபி, அப்ப என்ன வரும்? ஏபி த ஹோல் பார் வரும். அதே மாதிரி சிடி த ஹோல் பார் வரும். சோ y, இது ஒரு நாண்ட் கேட்டுங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? ஏபி ஹோல் பார் டாட் சிடி ஹோல் பார். சோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஹோல் பார் வரும். கரெக்டுங்களா? சோ அப்ப இந்த பார் நம்ம கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை நீங்க தான் போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எஸ், ஏபி பிளஸ் சிடி. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கேன். Next, the output of logic gate is 1 when all inputs are logic gate is 0. The gate either இந்த கேட்டா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அவுட்புட் ஆஃப் லாஜிக் கேட், அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். எப்ப? எல்லா இன்புட்ஸும் 0வா இருக்கப்போ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இன்புட்ஸும் 0வா இருக்கப்போ நமக்கு அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். அது எந்த கேட்டோட இது இருக்கும்னு கேக்குறாங்க. நாண்ட் எக்ஸ்ஆரா, நார் எக்ஸ்ஆரா, அண்ட் எக்ஸ்ஆரா, நார் எக்ஸ்நாரா? எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், நார் அண்ட் எக்ஸ் நார். அதுக்கான ட்ரூத் டேபிள் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க போட்டிருக்கேன். ஏன்னா போத் இன்புட்ஸ் ஆர் 0, அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. ஏன்னா எக்ஸ் ஆருக்கு சேமா இருந்தா 0 வரும், ஆனா எக்ஸ் நாருக்கு சேமா இருந்தா 1 வரும். சோ அங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் நார்னு. அண்டு வராது. சோ நார் கேட். நெக்ஸ்ட், a combinational circuit is defined as a circuit whose output depends. காம்பினேஷனல் சர்க்கியூட், இது வந்து காம்பினேஷனல் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்கியூட் நம்ம அடுத்த டாபிக். அதுல காம்பினேஷன் சர்க்கியூட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? எந்த அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஒன்லி ஆன் த பிரசன்ட் இன்புட், ஒன்லி ஆன் த ப்ரீவியஸ் இன்புட், ஆர் போத் பிரசன்ட் அண்ட் ப்ரீவியஸ் இன்புட்ஸ், ஆன் கிளாக் பல்ஸ். காம்பினேஷனல்னாவே நமக்கு தெரியும் எந்த மெமரி எலமெண்ட், எந்த ஃபீட்பேக்கும் கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இதனோட அவுட்புட்ஸ் எதை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கோம்? எஸ், பிரசன்ட் இன்புட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். Which of the following is not classification of combinational circuit? இது வந்து காம்பினேஷன் சர்க்கியூட்ல எது கிடையாதுன்னு. இது வந்து நீங்க காம்பினேஷன் சர்க்கியூட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாத்தீங்கன்னா இது வந்து கிளியரா சொல்லிடலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் சர்க்கியூட்டா, டேட்டா ரூட்டிங், கோட் கன்வர்ஷன், மெமரி அக்சஸ் சர்க்கியூட்டா? இதுல எது வராதுன்னு கேக்குறாங்க. அரித்மெட்டிக் அண்ட் மெமரி அக்சஸ், எஸ், மெமரி அக்சஸ் சர்க்கியூட் தான் வராது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடர், சப்ட்ராக்டர், இதெல்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் டேட்டா ரூட்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ மக்ஸ், டிமக்ஸ், இதெல்லாம் வந்து டேட்டா ரூட்டிங்க்கு வரும். கோட் கன்வர்ஷன் பாக்குறப்போ என்கோடர் அண்ட் டிகோடர்ஸ்.
இது எல்லாமே காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க் பண்றதுனால அதை வந்து நம்ம டிஃபர் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இல்லாத ஒண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா மெமரி அக்சஸ் சர்க்கியூட்னு ஒண்ணு கிடையாது. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் ஃபில் அண்ட் ஃபுல் ஃபுல் வரும். நம்பர் ஆஃப் ஃபுல் ராங் டைப்பிங் மிஸ்டேக். ஃபுல் அண்ட் ஹாஃப் அட்ரஸ் வந்து ரெக்யர் டு ஆட் 16-bit நம்பர்ஸ்க்கு எத்தனை ஹாஃப் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபுல் ஆர்டர்ஸ் தேவைப்படும் கேக்குறாங்க. 16-bit நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 half orders, 8 full orders, 1 half orders, 15 full orders, 16 half orders, 0 full orders, 4 half orders, 12 full orders. இதை வந்து எவ்வளவு வந்து ஹாஃப் ஆர்டர்ஸும் அண்ட் ஃபுல் ஆர்டர்ஸும் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லணும் 16-bit நம்பர்ஸ்க்கு. எஸ், கரெக்ட். 1 half order, 15 full orders. எத்தனை பிட்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே வந்து, ஏன்னா ஹாஃப் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஹாஃப் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு 2 இன்புட் அண்ட் 2 அவுட்புட் கிடைக்கும். பட் ஃபுல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்னன்னா 3 இன்புட்ஸ் இருக்கும், 2 அவுட்புட் கிடைக்கும். இந்த இன்புட்ல வந்து ஒண்ணு வந்து கேரி. எப்பயுமே நம்ம ஒரு இது கூட்டுறப்போ நமக்கு கேரி வர்றது வந்து அடுத்ததுல இருந்து தான் வரும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் ஆர்டர், மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் ஆர்டர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் half orders and full orders are implemented using gates, then for the addition of two 17-bit numbers using minimum gates, the number of half orders and full orders required. இதுலயே அதான் கேக்குறாங்க. half order full orders இம்ப்ளிமெண்ட் ஒரு கேட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அதனால அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் 17-bit நம்பர்ஸ் யூஸ் பண்றப்போ எத்தனை ஹாஃப் ஆர்டர் எத்தனை ஃபுல் ஆர்டர் வரும்னு கேக்குறாங்க. 0 17 ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன கேட்டிருக்காங்க, ஹாஃப் ஆர்டர் அண்ட் தென் செகண்ட் தான் ஃபுல் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்டர், இது வந்து ஃபுல் ஆர்டருக்கானது. ஸோ 0 17 வருமா, 16 1 116 8 8. இது இஸ்ரோல 2015 கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்ட். 160. ஏன்னா 17 சொன்னோம், நம்ம போன சம்ல சொன்ன மாதிரி ஹாஃப் ஆர்டர்னா ஒண்ணுதான் இருக்கும், மீதி எல்லாமே ஃபுல் ஆர்டர். ஸோ 17ல ஒண்ணு போச்சுன்னா 60. Next, the BCD adder to add 2 decimal digits needs minimum of 6 full orders, 2 half orders, 5 full orders, 3 half orders, 4 full orders and 3 half orders, 5 full orders and 2 half orders. BCD adder convert பண்றப்போ நமக்கு எவ்வளவு வருதுன்னு நம்ம சொல்லணும். 2 decimal numbers சொல்லிருக்காங்க. எஸ், 4 full orders and 3 half orders. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் வந்து the BCD adders convertersல நம்ம கொடுத்திருக்கோம், அதை பாருங்க. Which gate is primarily used to generate the sum output in a half orders? half orderல சம்முக்கு எந்த கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? அண்டா, ஆரா, எக்ஸாரா, நாட்டா? ஆக்சுவலி ஹாஃப் ஆர்டர்ல 2 அவுட்புட் சொன்னோமா, 2 இன்புட் 2 அவுட்புட், கரெக்டுங்களா? அதுல நமக்கு 2 அவுட்புட்ல என்னென்ன வரும், சம் அண்ட் கேரி வரும். சோ சம்முக்கு என்ன கேட் யூஸ் பண்ணுவோம், கேரிக்கு. எஸ், கரெக்ட். சம்முக்கு வந்து எக்ஸ்ஆர் கேட், கேரிக்கு அண்ட் கேட். இது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. சோ எக்ஸ்ஆர் கேட். நெக்ஸ்ட், in half order when does the carry output become 1? எப்ப கேரில become 1 வரும், கேரியோட அவுட்புட் எப்ப 1 வரும்? when both inputs are 0, when inputs are different, when both inputs are 1. இதுக்கு கண்டிப்பா ஃபுல் ஆர்டர் ஹாஃப் ஆர்டரோட உங்களுக்கு எப்படி அதனோட ஃபார்மேஷன் வருதுங்கிறது, கர்ணா மேப் எல்லாமே எப்படி வருதுங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதை ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எப்ப வந்து 1 வரும், எப்ப 0 வரும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. when both inputs are 1 இருக்கப்ப மட்டும்தான் கேரி 1. பிகாஸ் நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா கேரி வந்து என்ன கேட், அண்ட் கேட். சோ
எப்ப ஒன்னா வரும்? போத் இன்புட்ஸ் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஒன்னா வரும். அதுக்குதான் இத வந்து ஹாஃப் ஆர்டரோட ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? இது இந்த கேரி சம்முக்கு எக்ஸ்ஆர் கேட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் கேட் வந்து கேரிக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்றோம். ஸோ போத் இன்புட்ஸ் ஒன்னா இருக்கப்பதான் நமக்கு ஆன்சர் ஒன்னா வரும். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த சம் அவுட்புட் ஆஃப் த ஹாஃப் ஆர்டர் வென் போத் இன்புட்ஸ் ஆர் ஏ அண்ட் பி ஆர் ஒன்? ஸோ சம்மில் ஏ அண்ட் பி ஒன்னா இருந்தா என்ன? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னா என்னன்னா சேம் இன்புட்டா இருந்தா ஆன்சர் என்ன வரும்? 0 வரும் அவுட்புட். டிஃபரண்ட் இன்புட்ஸா இருந்தா ஆன்சர் அவுட்புட் வந்து 1 வரும். இந்த ஃபார்மேட் தான் எக்ஸ்ஆரோடது. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? போத் ஏ அண்ட் பி ஒன்னா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. 0 1 1 0 1 1. எஸ் 0 சேமா இருக்கனால 0. அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த இதுவும் அது ட்ரூத் டேபிள் தான், ஹாஃப் ஆர்டரோட ட்ரூத் டேபிள். 1 1 இருக்கப்போ 0, அதே மாதிரி 0 0வா இருக்கப்போ 0 தான் வரும். 0 1 இருந்தாதான் 1 வரும், 1 0 இருந்தாதான் 1 வரும். ஸோ சேம் இன்புட்டா இருந்தா நமக்கு ஹாஃப் ஆர்டர்ல சம்மோட அவுட்புட் 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், a half order can be constructed using. half order எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? இப்பதான் நம்ம சொன்னோம் 1 XOR and 1 NAND gate, 2 XOR gates, 1 XOR gate and 1 OR gate, NAND gates. எந்த கேட்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்? இப்ப லாஸ்டா நீங்க இது பார்க்கணும் கூட இல்ல, லாஸ்டா சொன்ன 2 இதை வச்சு கூட நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். எஸ் கரெக்ட். 1 XOR and 1 AND gate. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, XOR எதுக்கு? சம்முக்கு, and AND gate எதுக்கு? கேரிக்கு. சோ ஏபி இது XOR கேட், இது AND கேட். இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹாஃப் ஆர்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். நெக்ஸ்ட், the sum output of full order is logically expressed. full orderக்கு என்ன லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னு கேக்குறாங்க சம்முக்கு. ஏன்னா ஃபுல் ஆர்டர்லயும் என்ன சொன்னோம், ஆனா இதுல 3 இன்புட்ஸ் இருக்கும், 2 அவுட்புட்ஸ் தான். அந்த 2 அவுட்புட்ஸ் என்னென்ன இருக்கும்னா சம் கேரி தான் இருக்கும். சோ இதுல சம்மோடது கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? எஸ் கரெக்ட். ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சின்னா தேர்ட் அந்த கேரியோட இன்புட். நெக்ஸ்ட், a full order can be constructed using 1 half order, 1 OR gate, 2 half orders, 1 OR gate, 2 half orders and 1 AND gate, 3 half orders. so full order அப்படிங்கனாவே நமக்கு தெரியும். இது எல்லாமே அந்த நீங்க அந்த வீடியோ பாத்துக்கோங்க, உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். நான் டீடைலா சொல்ல, ஆன்சர் மட்டும் இதுல டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ் 2 half order and 1 OR gate சேர்ந்தது தான் நமக்கு full order. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following statement is true about full order? The sum output has lower propagation delay than C output. C output can be generated before the sum in some designs. The critical path is always from A or B inputs to sum. Full order cannot be used for subtraction. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் ஆர்டருக்கான டெஃபினிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எஸ், சி அவுட்புட் வந்து ஜென்ரேட் பிஃபோர் த சம் ஆஃப் சம் டிசைன்ஸ் வச்சுதான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், த மினிமம் நம்பர் ஆஃப் 2 இன்புட் NAND கேட்ஸ் ரெக்வயர் இம்ப்ளிமெண்ட் 1 ஃபுல் ஆர்டர். இதுக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை NAND கேட் யூஸ் பண்ணா எவ்வளவு ஃபுல் ஆர்டர்ஸ் அது வரும், காமனா வரும். NAND NOR கேட் யூஸ் பண்றப்போ எத்தனை கேட் யூஸ் பண்ணா வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல 2 இன்புட் NAND கேட்ஸ்ல எத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணா நமக்கு ஒரு ஃபுல் ஆர்டர் ஃபார்மேட் வரும்? 7 8 9 10. இதுல நாங்க அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன் இதுக்கு. எஸ் 9. நார்னாலும் 9 தான் வரும், NANDனாலும் 9 தான் வரும் ஃபுல் ஆர்டருக்கு 2 இன்புட்னு கேட்டா.
அதுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 1 2 4 6 8 9 9 AND கேட் யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணா இது வந்து ஒரு ஃபுல் ஆர்டர். அதே ஹாஃப் ஆர்டர் பாத்தீங்கன்னா 5 வரும். இதுல வந்து நார் கேட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் NAND கேட். when does a full order generate a carry out 1? எப்போ சி அவுட் வந்து 1 இருக்கும். ஃபுல் ஆர்டர்ல அவுட்புட் எப்போ 1 இருக்கும் கேரியில. சம் கேரி 2 அவுட்புட் இருக்கு இல்லையா, அதுல ஃபுல் ஆர்டருக்கு கேரி அவுட்புட் எப்ப 1 இருக்கும். only when all 3 inputs are 1, when at least 2 of the 3 inputs are 1, only when A and B are different. இல்லாட்டி never. இதுக்கு உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆர்டர்ஸ் அண்ட் ஹாஃப் ஆர்டர்ல எல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே நமக்கு பாதி கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து. எஸ், when at least 2 of 3 inputs are 1 இருந்தாவே போதும், சி அவுட்புட் 1 தான். அதுக்கான ட்ரூத் டேபிள் இது ஃபுல் ஆர்டருக்கான ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 1 இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 1 இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா இதுல 2 1க்கு இது வந்து எனி 2 இன்புட்ஸ் ஆர் 1 இருந்தாவே நமக்கு என்ன ஆன்சர் வருது, சி அவுட்ல 1 வரும். ஓகேங்களா? அதை எப்படி கேட்கலாம், எனி 2 zeros இருந்துச்சுன்னா அதனோட ஆன்சர் என்ன வரும்னா 0. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்ரிக் இதை இப்படி படிக்க கூடாது, இதுக்கு மெத்தட் வேற இருக்கு, எக்ஸ்ஆர் கேட் அதுல அப்ளை பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை ஷார்ட்டா ஸ்ட்ரிக் பண்ணணும்னா போத் இன்புட்ஸ், ஏதாவது 2 இன்புட்ஸ் வந்து 1 இருந்தா சி அவுட்புட்ல 1 வரும், 2 இன்புட் 0 இருந்தா ஆன்சர் வந்து 0 வரும். இதை மட்டும் ஷார்ட் ட்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும். மக்ஸ் அடுத்தது மக்ஸ் பத்தி. 16:1 மக்ஸ் require how many select lines? செலக்ட் லைன்ஸ்னா நமக்கு தெரியும், கண்ட்ரோல் லைன்ஸ் சொல்லலாம். சோ இதை வச்சு மட்டும்தான் மக்ஸ் ஆக்டிவேட் ஆகும், ஏதாவது ஒரு இன்புட். சோ இதுல வந்து 16:1 அப்படிங்கிறப்போ நமக்கு எத்தனை செலக்ட் லைன்ஸ் வரும், 3 4 5 16. எஸ், இதை வந்து ஷார்ட்டா போடலாம்னா எஸ், how many select lines கேட்டிருக்காங்க. அப்ப 16னா 2 பவர்ல வரது எவ்வளோ, 2 power 4 is equal to 16 இல்லைங்களா? So the 4 is the select lines. So answer is 2 பவர்ல போடுங்க, 16 எப்போ வருதோ அதுதான் select lines 4. Next, which logic gate can be implemented using 2:1 mux by connecting input A to select lines 0 to I0, 1 is I1. ஓகேங்களா? லாஜிக் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க 2:1 மக்ஸ்ல. அதுல ஏ செலக்ட் லைன்ஸ், செலக்ட் லைன் வந்து 0 வந்து எதுக்காகவும் I0க்காகவும் அண்ட் தென் 1 வந்து I1க்காகவும் பண்றாங்க. அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்றாங்க, பஃபர் நாட் ஏ அண்ட் ஆர். என்ன கேட் சொல்றாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது? எஸ் கரெக்ட், பஃபர். இது வந்து பஃபர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செலக்ட் லைனும் நம்ம கரெக்டா ஒரு பாயிண்ட் தான் நமக்கு பாயிண்ட் பண்ணும், அதை வந்து நம்ம பஃபர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், how many 4:1 mux are required to implement 16:4:1 mux? எத்தனை 4 is mux ரெக்வயர் ஆகுது 16ல 4 கண்டுபிடிக்க அப்படின்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எப்படி வருது, 16 21 24 64. எத்தனை 4:1 மக்ஸ் வந்து நம்ம போட்டா 16 4 into 1 மக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்குது இன்புட்ஸ் சொல்லுவோம், கரெக்டுங்களா? மக்ஸுங்கிறப்போ அவுட்புட். சோ மக்ஸுக்கு நமக்கு தெரியும் டேட்டா செலக்டர், ஏன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். எவ்வளவு இன்புட்ஸ் வந்தாலும் அதுல ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்துக்கும். சோ 4:1 அப்படிங்கிறப்போ நம்ம இது ஈஸியா போடலாம். ஈஸியா ஒரு ட்ரிக் இருக்கு, என்ன இருக்குன்னா 64 இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட்ஸ இந்த லோயர் இன்புட்ஸால டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா
16 வரும். அடுத்த 16 டிவைட் பண்ணோம்னா 4 வரும். அடுத்த 4:1 1 வர வரைக்கும் நீங்க டிவைட் பண்ணணும். சோ இப்படி வருதா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 16 plus 4 plus 1 என்ன வருது? 21. So answer is 21. So higher மக்ஸோட இன்புட்ஸ லோயர் மக்ஸ் இன்புட்ஸோட டிவைட் பண்ணிட்டே வர்றப்போ அந்த மீதி இருக்க அவுட்புட் எடுத்து நம்ம அந்த ஆன்சரை வச்சு நம்ம ஆட் பண்ணி எழுதணும்னா அத்தனை 4:, இப்ப 21 4:1 மக்ஸ் இருந்தாதான் நம்ம 64:1 மக்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். So answer is 21. Next, what is the primary function of 1:4 dmux? dmux அப்படின்னாவே தெரியும் மக்ஸோட ஆப்போசிட். அது டேட்டா செலக்டரா? அப்ப இது என்னது? டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். அது many to 1. இது வந்து 1 to many. மக்ஸ் என்னது? many to 1. ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன வரும்? இதுலயே ஆன்சர் கொடுத்துட்டேன் நான். இதுலயே ஆன்சர் ட்ரிக்கி சொல்லிட்டேன். டு கம்பைன் மல்டிபிள் சிக்னல்ஸ் இன் ஒன் அவுட்புட், டு ஆம்பிளிஃபை இன்புட் சிக்னல், டு டைரக்ட் ஒன் இன்புட் சிக்னல் 4 அவுட்புட் லைன்ஸ், டு ஸ்டோர் இன்புட் சிக்னல்ஸ் ஃபார் லேட்டர் யூஸ். இது சொல்லிட்டேன் ஆன்சரு. டு கம்பைன் மல்டிபிள் சிக்னல்ஸ் இன்டு ஒன் இன்புட்னா என்ன? இப்போ மல்டிபிள் சிக்னல்ஸ்னா மெனி. சோ மெனி டு 1 அப்படின்னா என்ன? இது வந்து மக்ஸ். ஆம்பிளிஃபை பண்ணாது. ஓகேங்களா? டைரக்டா 1 to 4 அவுட்புட் லைன் சொல்றாங்க. அப்ப 4ங்கப்ப நம்ம மெனின்னு வச்சுக்கலாமா? சோ 1 to mix dmux. So answer is 3. To direct one input signal to 4 output lines. Next, the word demultiplex means. முன்னாடி சொன்னதுதான், இது ஈஸியா சொல்லிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் லிசன் பண்ணியிருந்தாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். 1 into many, many into 1, distributor, 1 into many as well as distributor. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க, பண்ணிட்டு ஆப்ஷன்ஸை நல்லா ரீட் பண்ணுங்க, பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல டக்குன்னு என்னன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆப்ஷன்ஸ மெனி டு 1 போடுவோம். கிடையாது. சோ டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? அது ரெண்டுமே வரும் இல்லையா? சோ என்ன வரும் உங்களுக்கு? 1 into many as well as distributor. இது வந்து மக்ஸ்க்கு. ஓகேங்களா? அதான் சொல்லுவாங்க, ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்குறோம் டிமக்ஸ், அதுல வந்து மெனி அவுட்புட் சிக்னல்ஸ் வந்து கட்டுவோம். அப்போ இதுல இருக்க கண்ட்ரோல் லைன்ஸ் வந்து மெனி, அந்த நம்ம அவுட்புட் டிபெண்ட் பண்ணாதான் இதுல கண்ட்ரோல் லைன்ஸ் வரும். நெக்ஸ்ட் 1 to 4 demultipliers, how many select lines are required? இது நம்ம மக்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா? சேம் அதே மெத்தட் தான். 2 3 4 5 மக்ஸுக்கு பார்த்ததே தான், சேம் அதே மெத்தடு. இது நீங்க ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் 4னா இப்ப 2 power 2, இந்த 2 power n ஃபார்முலாஸ் வச்சு போட்டீங்கன்னா பட் ஆன்சர் இஸ். நெக்ஸ்ட் 1 to 4 மல்டிப்ளெக்ஸர். இதுல C1 வந்து 0 கொடுத்துட்டாங்க, C2 வந்து 1 கொடுத்துட்டாங்க. தென் அவுட்புட் வில் பி Y0 Y1 அண்ட் தென் Y2 Y3. சோ இது இன்புட்ஸ். இது ரெண்டுமே என்ன நம்ம சொல்லலாம்னா ஷார்ட்டா உங்களுக்கு புரியுமா? இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க 0 1ன்னு. அப்போ அவுட்புட் எந்த அவுட்புட்டை நமக்கு பாஸ் பண்ணும்? நம்ம ஒரு 2 3 கொஸ்டின் பேக் பார்த்தோம். அதாவது 0க்கு வந்து I1 போச்சு, 1க்கு வந்து I2 போச்சுன்ட்டு. அந்த மாதிரி இங்க 0 1 வர்றப்போ அப்ப 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 4 மல்டிபிளெக்ஸ்ங்கிறப்போ செலக்ட் லைன்ஸ் எத்தனை இருக்கும்? 2 power 2. சோ 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். சோ 2 செலக்ட் லைன்ஸ்னால 2 இன்புட்ஸ் போகுது. அப்போ 0 1ங்கிறப்போ எந்த அவுட்புட் ஆக்டிவேட் ஆகும்? எஸ் Y1. பிகாஸ் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா 0 0ங்கிறப்போ என்னன்னா Y0 0வா, 0 1 அப்படிங்கிறப்போ Y1, 1 0 அப்படிங்கிறப்போ Y2 அண்ட் 1 1ங்கிறப்போ Y3. இதுதான் மக்ஸோட ஃபார்மேட். ஏன்னா 0 0னா 0க்கு டெசிமல் நம்பர் போடுறேன் பாருங்க, 0 1 2 3. ஓகேங்களா? சோ அந்த 1 வரப்போ நமக்கு 0 1, இது வந்து C1 அண்ட் C2. ஓகேங்களா? அப்ப 0 0னா Y0 போகும், 0 1 தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 0 1 எங்க வருது அப்படின்னா Y1.
ஓகேங்களா? அதை இந்த சர்க்யூட்ல எனேபிள் பண்ணி பாத்தீங்கன்னா வரும். இந்த சர்க்யூட்டை ஞாபகம் வச்சுக்கிறது பதிலா இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு அதை வச்சு இன்புட்டை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். அவுட்புட் என்ன வரும். நெக்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கே மேப் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எசென்சியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கே மேப்ப வரையணும். வரைஞ்சு அதுல இருக்க மின்டர்ம்ஸ் வச்சு நம்ம பிளேஸ் பண்ணணும் ஒன்ஸ்ல எங்க வருதுன்னு. அதுல எத்தனை எசென்சியல் வருது, எந்த பார்ட்ல வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணிட்டு அதுல எசென்சியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் எத்தனை வருதுங்கிறத போடணும், எதுல வருதுங்கிறத. எஸ் கரெக்ட். பிடி பி பார் டி பார் இதாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா எசென்சியல் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு ஒன்னாச்சும் ஒரே ஒரு குரூப்ல மட்டும் இருக்கிறது தான் எசென்சியல். ஓகேங்களா? பிரைம் இம்ப்ளிகன்ட்னா ஒரு ஒன் குரூப் பண்ணிட்டாவே அது பிரைம் இம்ப்ளிகன்ட் தான், அது பிரச்சனை கிடையாது. சோ எசென்சியல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஒரு குரூப்ல மட்டும் தான் ஒன்ஸ் வந்திருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒண்ணுமே வந்து இந்த ஒரு குரூப் மட்டும் தான் வந்திருக்கு, வேற எந்த குரூப்லயுமே இல்ல. அதே மாதிரி பி பார் டி பார்ல பாருங்க, இந்த ஒன் வந்து இந்த ஒன்னு ஒரே ஒரு குரூப்ல மட்டும்தான் வந்திருக்கு, வேற எந்த குரூப்லயும் வரல. ஏன்னா இதெல்லாம் இங்க மெர்ஜா இருக்கு, ஆனா இந்த ரெண்டு ஒன்னும் தனியா தான் இருக்கு. சோ அதனால இது ரெண்டும் எசென்சியல். அதுக்கான பாசிபிலிட்டி பிரைம் இம்ப்ளிகன்ட் அண்ட் எசென்சியல் பிரைம் இம்ப்ளிகன்ட் கொடுத்துருக்க பாருங்க. லார்ஜ் பாசிபிள் குரூப்பிங் ஒன்ஸ் குரூப் பண்ணாவே அது பிரைம் இம்ப்ளிகன்ட் தான். கவர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் யூனிக் மின் டேர்ம்ல இருக்கிறது மட்டும்தான் எசென்சியல். அண்ட் தென் இது வந்து எப்படின்னா நெசசிட்டி பாத்தீங்கன்னா இது மே நாட் பி ரெக்யூரா இருக்கணும், இது வந்து எப்பயுமே இருக்கும். கவரேஜ் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் மின் டேர்ம்ஸ் தான் இருக்கும், இது வந்து ஒன்லி ஒன் மின் டேர்ம்ஸோட தான் கவர் ஆயிருக்கும். இதனோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா வந்து கேண்டிடேட் மினிமல் ஃபார்முக்காக இது வந்து கேரண்டியா மினிமல் ஃபார்ம் கிடைக்கும் நமக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் 4 adjacent 1 அப்புறம் அந்த 2 adjacent ones வந்து கவரிங் யூனிக் மின் டேர்ம் தான், ஒரே ஒரு இதுல மட்டும் வர்றது. நெக்ஸ்ட் ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட் இப்ப கேட்ட கேட் கொஸ்டின், இந்த லாஜிக்கல் சர்க்யூட் கேட் கொஸ்டினாவே ஒன் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இங்க கேட்டிருக்கிறதே வாட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான அவுட்புட் நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த கேட்டுக்கு சர்க்யூட்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எஸ் ஃபர்ஸ்ட் 3மே வரும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரும், அதுல இருந்து சிம்பிளை பண்ண உங்களுக்கு வந்து இந்த 3 ஆப்ஷன்ஸும் வரும். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லா வீடியோவையும் உங்களுக்கு வந்து இது கேட் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு நான் தனியா போட்டிருக்கேன், அதுல பாருங்க, அதுல இருக்கு. நெக்ஸ்ட் கிவ் த ஃபாலோயிங் கர்னா மேப். கர்னா மேப் கொடுத்துட்டாங்க. சோ இதுல எந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணணும். எப்பயுமே கர்னா மேப்ல ஃபர்ஸ்ட் குரூப் பண்றப்ப லார்ஜ் பாசிபிள் குரூப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை குரூப் பண்ணணும். குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல ஃபார்மேட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஈஸி. சோ இந்த 4 குரூப்ஸ் காமன். சோ ஆன்சர் இஸ் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் ஹேமிங் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு சம்ஸ் இது. ஹேமிங் கோட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட, இது ரொம்ப ட்ரிக்கிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. கொஸ்டின் தான் பார்க்க பெருசு, பட் ஈஸி தான். Assume that the 12-bit Hamming code words consist of 8-bit data and 4 check bits. So 8-bit data கொடுத்துட்டாங்க, check bits 4 கொடுத்துட்டாங்க. அதாவது C னா check bits, D னா வந்து data bit. Where the data bits and check bits are given the following table. கொடுத்துருக்காங்க. டேபிள்ல நமக்கு என்னென்ன டேட்டா பிட்ஸ் இருக்கு, என்னென்ன செக் பிட்ஸோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல எந்த வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேட் கொஸ்டின்ல. சோ எக்ஸ் 0 ஒய் எக்ஸ் 0 ஒய் 1 எக்ஸ் 1 ஒய் 0 எக்ஸ் 1 ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒரு லாங் வீடியோவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. இதே செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0. ஏன்னா இதை நடத்தணும்னா எனக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் தேவைப்படும். சோ அதனால அந்த வீடியோ பாத்துக்கோங்க. கன்சிடர் த ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. விச் ஆஃப் த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஆர் எஃப் பார். எஃப் பார் அப்படின்னா என்னது? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஃப். இதனோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் போட சொல்றோம். உங்களுக்கு தெரியுதா? நான் வேணா இங்க கொஸ்டின்ஸ் எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z and x bar plus y அடுத்தது y bar plus z.
இதனோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட் வேற, டூயல் வேற. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்டுக்கும் டூயலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் வந்து நானு இந்த கான்செப்ட் நடத்துறப்போ நான் அதுல சொல்லியிருக்கேன். டீட்டெயிலா பாருங்க. உங்களுக்கு டிஜிட்டல் ஃபுல் கான்செப்ட் வேணும் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கு. வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா கான்செப்டான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். எஸ், ஆன்சர் இஸ் எக்ஸ் ஒய் பார் ஒய் இசட் பார் பிளஸ் எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த பூலியன் அல்ஜிபிராக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கரெக்ட்? இதுலயே அதே தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது கேட் கொஸ்டின் தான் மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் வரும். சோ இதுல எது கரெக்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. சோ லெஃப்ட் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் போட்டு பார்த்துட்டு நீங்க எது லெஃப்ட். இதுல வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கான்சிக்யூசிவ் தியரம் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரே வேரியபிள். அந்த கான்சிக்யூசிவ் தியரம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 3 வேரியபிள்ஸ் இருக்கணும். அந்த 3 வேரியபிள்ஸ்ல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் என்னவா இருக்கணும்? காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற வேரியபிள் அந்த காம்ப்ளிமெண்டோட வர வேரியபிள் மட்டும் எடுத்து எழுதுனா ஆன்சர். சோ காம்ப்ளிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வர வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் வர எல்லா டேர்ம்ஸும் எழுதணும்னா காம்ப்ளிமெண்ட் அந்த எல்லா டேர்ம்ஸும் எடுத்து எழுதணும்னா நமக்கு அது ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு மட்டும் சால்வ் பண்றேன். இங்க ஏபி இருக்கா, என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி பிளஸ் ஏ பார் சி பிளஸ் பிசி. ஓகேங்களா? இதுல என்ன சொன்னேன்? 3 வேரியபிளா? ஏ பி சி 3 வேரியபிள் வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. நெக்ஸ்ட், 1 வேரியபிள் காம்ப்ளிமெண்டா இருக்கா? எஸ், ஏ பார் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட், பிசி காம்ப்ளிமெண்ட் கிடையாது. சோ இது செகண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே. தேர்ட், காம்ப்ளிமெண்ட் வர டேர்ம் நம்ம எடுத்து எழுதணும். இதுல எதுல காம்ப்ளிமெண்ட் வர டேர்ம்? ஏ தான் காம்ப்ளிமெண்ட். சோ ஏ ஸ்பெசிபிக் ஆயிருக்க ஏபி பிளஸ் ஏ பார் சி. சோ ஆன்சர் வந்துருச்சா? சோ இது ட்ரூ. இந்த மாதிரி இது கான்சிக்யூஸ் தியரம்னு இருக்கு. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி மெத்தடுக்கெல்லாம் கண்டுபிடிங்க. ஆன்சர் இஸ் லாஸ்ட் 3 பிசிடி 3மே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following circuit implements the boolean function given below? ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஸ்டின். மின் டர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுல இது எந்த 4:1 மார்க்ஸுக்கு கரெக்டா இருக்கும்? அவுட்புட் இன்புட்ஸ் எங்க வரும்? அவுட்புட் இதுல எந்த இன்புட்ஸ் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மின் டர்ம் வச்சு நீங்க குரூப் பண்ணி ஒரு ஃபார்ம் இது எடுப்பீங்க. அதுல அப்ளை பண்ணணும். ஒவ்வொன்னா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதனால இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. ஏன்னா பண்ணுனா எப்படியும் ஒரு 10 to 15 20 மினிட்ஸே ஆகும். ஓகே, ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட், which flip flop eliminates the invalid state present in SR flip flop? போன வீக்ல போட்டிருந்த flip flop பத்தி. flip flop வந்து invalid state எது எலிமினேட் பண்ணுது? SR flip flop. ஃபர்ஸ்ட் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்ஆர்ல வந்து டிராபேக்கே வந்து இன்வாலிட் ஸ்டேட் வர்றதுதான். ஓகேங்களா? அந்த டிராபேக்க யாரு எலிமினேட் பண்றாங்க, ரெக்டிஃபை பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், கரெக்ட், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். அதுக்காக கொண்டு வந்தது தான் ஜேகே. நெக்ஸ்ட், த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் Qn+1d. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் Qn+1d. n+1 அப்படிங்கறது என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட், அத குறிக்குது. இதுல வந்து டி. இந்த ஈக்குவேஷன் எந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபிளிப் ஃப்ளாப் உடையது? எஸ்ஆர் ஜேகேவா டியா டியா? இதுல க்ளூ இருக்கு. எஸ், ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. டி கரெக்ட். நெக்ஸ்ட், which flip flop toggles its output when input is high? எப்போ டாகிள் ஆகும்? இன்புட்ஸ் ஹையா இருக்கப்போ எந்த flip flop ஓட டாகிள் வந்து ஹையா இருக்கும்? இன்புட்ஸ் ஒன்னா இருக்கு. ஏன்னா இங்க எஸ்ஆர்ல நான் சொன்னது என்ன சொன்னேன்? இன்வாலிட்.
எப்போ இன்வாலிட் ஆகும்? போத் இன்புட்ஸும் ஒன்னா இருந்தா. அத டிராபேக்க ரெக்டிஃபை பண்ணதுதான், எலிமினேட் பண்றதுன்னு வச்சுக்கலாமே. எலிமினேட் பண்றதுக்கு நம்ம ஜேகே கொண்டாந்தோம். அப்ப இப்ப எதை எப்படி எலிமினேட் பண்ணுவோம்? டாகிள் மூலியமா. சோ ஆன்சர் இஸ் ஓகே. நெக்ஸ்ட், ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கண்டிஷன். ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அக்கர்ஸ் இன் விச் சிச்சுவேஷன்? ஓகேங்களா? எப்ப ரேஸ் அரவுண்ட் வரும்னா போத் இன்புட்ஸ், ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், போத் இன்புட்ஸ் ஒன்னா இருந்தா ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வரும். சோ அத எந்த இது இதாகுது? எஸ், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வென் ஜேகே ஒன்னா இருக்கப்போ கிளாக் பல்ஸ் லாங் டைமா போகுது இல்லைங்களா? அதுதான் ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்கர் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் ஓவர் த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்? இது ரொம்ப அதே திரும்ப திரும்ப அது ரெண்டுமே தான் மோஸ்ட்லி வருது கொஸ்டின்ஸ். ஃபாஸ்டர் ஆபரேஷன், லெசர் பவர் கன்சியூமர், நோ இன்வாலிட் ஸ்டேட், சிம்பிளர் டிசைன். லாஸ்டா சொன்னதை வச்சே சொல்லிடலாம். எஸ், நோ இன்வாலிட் ஸ்டேட். அதான் ஜேகோவோட ஒரு அட்வான்டேஜ். ஷார்ட் நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட்க்கு இது ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும், 0 and 1s. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா இது பைஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன் ஆஃப் மெத்தட், அதாவது ஹை ஆர் லோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றது பைஸ்டேபிளுக்கு ஃபிளிப் ஃப்ளாப். இது 1 பிட் மெமரி எலமெண்ட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? ஒர்க்ஸ் வித் எப்பயுமே கிளாக் சிக்னல்ஸ் தான். ஓகேங்களா? இட் ஹாஸ் அ மெமரி. ஓகேங்களா? ஆனா காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்லி பிரசன்ட் இன்புட் தான். சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது என்னென்ன வரும் நமக்கு? பிரசன்ட் இன்புட் பிளஸ் பாஸ்ட் அவுட்புட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு காம்பினேஷன், சாரி சீக்வென்ஷியல். அதே காம்பினேஷனல் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் இன்புட்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இதுதான் இதனோட ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஒன்லி பிரசன்ட் இன்புட். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்னா நம்ம பேசிக்கா நம்ம ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னாவே எஸ்ஆர் தான். அது எதுல சஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வாலிட் ஸ்டேட், அதாவது போத் இன்புட்ஸ் ஒன்னா இருக்கப்போ. ஜேகே அப்படிங்கிறது என்னன்னா இந்த இன்வாலிட் ஸ்டேட்டை நம்ம ப்ராப்ளத்தை டாகிள் பண்றதுக்காக யூஸ் பண்றதா ஜேகே. டி அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளிஃபைட் டிசைன் ஆஃப் சிங்கிள் இன்புட், அதாவது எஸ்ஆர்ல சிங்கிள் இன்புட்ஸ்க்கு இதனோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதே மாதிரி ஜேகேக்கு டி அட்வான்ஸ் வெர்ஷன் டெரைவ்ட் ஃப்ரம் த ஜேகே. ஸோ மெயின்லி எதுக்கு அப்படின்னா கவுண்டர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது, டாகிள் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக யூஸ் பண்றதா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அதுல எல்லாத்துக்குமே கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.